அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலா செய்வர், திறப்பாடு இலாதவர்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "செயலை முடிக்கும் திறன் இல்லாதவர், முன்னே முறையாக எண்ணி வைத்திருந்தும் செய்யும்போது குறையானவைகளையே செய்வர்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஆ ஒரு வேலைய முடிக்க தெரியாத ஆட்கள் கிட்ட, நீங்க எவ்வளோதான் தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வேலைய குடுத்தாலும், அவங்க அத தப்பா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறள் எண் 640 அதிகாரம் பயிற்சி அப்படிங்கிற அதிகாரத்துல. சரியா? அடுத்தது. நேத்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஆக்ட் இருக்கு இல்லையா? ஆர்பிஐ ஆக்ட் எப்போ வந்திருக்கும்? நமக்கு 1934ல வந்திருக்கும். அதனுடைய செக்ஷன் 45 இசட்-பி அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழ நமக்கு என்ன பண்றாங்க? மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறத. இத ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா, உர்ஜித் பட்டேல் கமிட்டி. சரியா? உர்ஜித் பட்டேல் கமிட்டி தான் இத ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது 2 மாசத்துக்கு ஒரு தடவ நடக்கும். 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நடக்கும். சரியா? இப்ப நடந்திருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இந்த மாரி இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? இத இன்கிரீஸ் பண்றது நம்மளுடைய பொருளாதார போக்குகளுக்கு ஏற்ற மாதிரி அத இன்கிரீஸ் பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு அதெல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. சரியா? அந்த வகையில இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறத குறைச்சிருக்காங்க. வட்டி விகிதம்னு எத சொல்ல வராங்க அப்படின்னா, ரெப்போ ரேட்ட வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா, 6ஆ இருந்துச்சு ரெப்போ ரேட். இப்போ வந்து அது 5.5ஆ வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேவா? இதுதான் ரெப்போ ரேட்ட பத்தி குறைச்சிருக்காங்க. ரெப்போ ரேட்ட கம்மி பண்றது மூலியமா நம்மனால என்ன பண்ண முடியும்னா, வங்கிகள் வந்து அதிகமா கடன்கள வழங்க முடியும். இதனால வீடு, வாகனம், தனிநபர் கடன் இந்த மாரியான விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய வட்டி விகிதம் கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இதன் மூலியமா பேங்க்ஸ் வந்து அதிகமா லெண்டிங்க வந்து பண்ண முடியும். எக்கானமில மனி சர்க்குலேஷன வந்து அதிகப்படுத்த முடியும். சரிங்களா? அத ஒரு விஷயம் குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்டின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். வங்கி ரொக்க இருப்பு விகிதம் குறைப்பு அப்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்டிங்கிறதையும் நமக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல நமக்கு சிஆர்ஆர் 3% கம்மி பண்ணிருவோம் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு ரூ. 500 டெபாசிட் பண்றீங்க அப்டின்னா, இந்த ரூ. 500ல 3% வந்து நமக்கு ரிசர்வ் பேங்க்குக்கு வந்து போயிரும். மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்குக்கு வந்து வந்துரும். சரிங்களா? இத தான் என்னன்னு சொல்றாங்க? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதையும் கம்மி பண்ண போறாங்க. அததான் குடுத்துருக்காங்க. அடுத்ததா ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த தங்க நகைகள் மீது நம்ப அத அடகு வச்சு கடன்கள்லாம் வாங்கிட்டு இருப்போம். முத்தூட் ஃபினான்ஸ் அந்த மாரி பல பேங்க்ல நம்ப கடன் வச்சு அடகு வச்சு கடன்கள வாங்குவோம் இல்லையா? அத ரெகுலேட் பண்றதுக்காக ஒரு சில ரெகுலேஷன்ஸ கொண்டு வந்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தினோது தங்கத்தினுடைய மதிப்புக்கு இப்ப நீங்க 1 பவுன் தங்கம் விக்கிறீங்க, அடகு வைக்கிறீங்க அப்டின்னா, அதனுடைய மதிப்புல 75% தான் கடன்களாக வழங்கப்படும் அப்டிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ரெகுலேஷன வந்து வித்ட்ரா பண்ட்டாங்க. நீங்க ரூ. 2,50,000 வரைக்கும் தங்கத்த வச்சு கடன் வாங்குறீங்க அப்டின்னா, அந்த தங்கத்தினுடைய மதிப்புல இருந்து 85% வரைக்கும் கடன்கள் வழங்கப்படும் அப்டிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே மாரி ஒரு டைம் தான் அந்த இது வழங்கப்படும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் அது வழங்கப்படும். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா, 75% தான் கடன் வழங்கப்படும் அப்டிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆ பொதுவா இந்த தங்க நகைகள வந்து அடகு வைக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து நம்ம பிரதமர் வந்து உலகத்திலேயே உயரமான செனாப் ரயில் பாலத்த வந்து திறந்து வச்சிருக்கார். அதனுடைய சிறப்பம்சங்கள பத்தி குடுத்துருக்காங்க. இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 359 மீட்டர். ஓகேங்களா? இந்த ஹைட் வந்து 359 மீட்டர். அதாவது ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா? பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஈஃபில் டவர். அத வச்சாலும் கூட இன்னொரு 35 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும். சரிங்களா? அந்த மாரி ஈஃபில் டவர விட ஒரு 35 மீட்டர் ஹைட்ல கட்டியிருக்காங்க. அதுதான் இதனுடைய சிறப்பம்சம். இது வந்து செனாப் நதி மீது கட்டியிருக்காங்க. அக்ராஸ் தி செனாப் ரிவர். அதனால தான் செனாப் பாலம் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அதே மாரி செனாபோட துணை நதி தான் இந்த அஞ்சி அப்படிங்கிறது. சரிங்களா? கிளை நதிகள்ல ஒண்ணு தான் அஞ்சி அப்படிங்கிறது. இந்த அஞ்சி ரிவர் மேல கட்டுன பிரிட்ஜ் தான் இந்த அஞ்சி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நாட்டின் முதல் கம்பி வட ரயில் பாலம் அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது கேபிள் ஸ்டேய்டு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாரி கேபிள்ஸா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு ரயில்வே பிரிட்ஜஸ்ல கேபிள் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இதனுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 331 மீட்டர்ஸா இருக்கு. சரியா? அதான் இங்க குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கடைசியா
செயற்கைக்கோள் மூலம் இணைய சேவை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ செயற்கைக்கோள் மூலியமாக நமக்கு இணைய சேவைய வழங்குறதுக்காக இலான் மஸ்க் இருக்கார் இல்லையா? அவருடைய Starlink அப்படிங்கிற நிறுவனத்துக்கு மத்திய அரசாங்கம் உரிமம் வழங்கி இருக்கிறதாக செய்திகள குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்கா இத மட்டும் தெரிஞ்சுப்போம். இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்னும் வரல. சரியா? அதனால பேசிக்கா இத மட்டும் பார்த்துப்போம். ஸோ மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.